அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதோட தொடக்கமாக 12 ராசியில் 7வது ராசியாக வலம் வரக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்தடுத்த ஒரு நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? துலாம் அப்படின்னாவே நிறைய விஷயங்களுக்கு நியாய தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவீங்க. இது பல பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இவன் நியாயக்காரன்ப்பா, நல்லா பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்க, அட இவன் சும்மா இல்லாத ஒரு நியாய தர்மம்லாம் பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை தப்பாக நினைப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சமும் கவலைப்பட மாட்டீங்க. உங்கள் மனசுக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இழப்புகளை சந்திச்சுருப்பீங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது பயங்கர போராட்டமாக இருக்கும். அடுத்த நாள் அப்படிங்கிறது நிரந்தரமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. முக்கியமாக குடும்பத்திலையும் சரி, சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலையும் சரி, நிறைய அசிங்கத்தையும் அவமானத்தையும் பட்டு, அதாவது எவ்வளவுதான் நீதி நேர்மையினை கடைப்பிடிச்சாலுமே உங்களை எப்படியாவது சாட்சியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் உண்மைன்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் நிச்சயம் பதிவு பண்ணுங்க. இப்படி நிறைய பேருடைய ஒரு யோகத்துக்கும் நீங்கள் மற்றவங்க மேலே வச்ச பாசத்துக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இவங்களுக்கு நலம் விரும்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க கிட்ட ஓப்பனாக சொல்லுவாங்க, லூசா நீ, ஏமா லூசாமா நீ, ஏமா இப்படி கண்மூடித்தனமாக நம்புற, ஏன்பா இப்படி கண்மூடித்தனமாக நம்புற, அந்த மாதிரி அவங்க நல்லா ஏமாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் அவங்க என்னோட அன்புக்கு உரியவங்க, என் கூட பிறந்தவங்க, என்னைய பெற்றவங்க, இல்லை என்னோடய ஃப்ரெண்டு அவங்க, என்னுடைய உறவுக்காரவங்க, இப்படி எல்லாத்துக்குமே தன்னுடைய உணர்ச்சிக்கும் அவங்களுடைய உயிர் ஆன்மாவுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவங்க எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கடுகளவு கூட துரோகம் நினைக்காதவங்க உன்னதமாக ஒரு உயிர் நீங்கள். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் 51 ரூபா மட்டும். ஸோ தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்க்கப்படுங்க. ஸோ தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் தயவு செஞ்சு பண்ண வேண்டாங்க. ஏன்னா ஃபோன் கால் பண்ணிங்க அப்படின்னா வேறு யாரும் எடுக்கிறாங்க. சம்திங் என் நம்பர் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் ஓகேங்களா. பட் வாட்ஸ்அப் நம்பர் அப்படிங்கிறது என்கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கான டீட்டெயில் சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாங்க. கடைசியாக எளிமையான ஒரு பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிரும். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு உங்களோட பிறந்த தேதி, நேரம் மற்றும் பிறந்த இடம் இதை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதுங்க, நம்ம ஜாதகம் பார்த்து சொல்லிடுவோம். மீண்டும் சொல்கிறேங்க, தயவு செஞ்சு நார்மல் கால் பண்ண வேண்டாங்க. ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்களோ இல்லை வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறீங்க, சரிங்களா? எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்லேயே வச்சுக்கலாம், ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி கையில் பார்த்தீங்க அப்படின்னா தராசு தட்டை தூக்கிட்டு சுற்றினாலும் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது ஊசல் மாதிரி தான் இப்படி ஆடிட்டு இருக்கோம். என்னைக்கு மேலே வரப்போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. பட் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? நான் யாருக்கும் எந்த தப்பு பண்ணல, என்னை ஏமாற்றிட்டு இருக்காங்க, அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டி போனாலும் சரி, நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. பட் உங்களுடைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது சில சமயங்களில் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகி உங்களை நீங்களே தண்டிச்சுக்கலாம் அப்படின்லாம் கூட யோசிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு அமைப்பில் இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு நாட்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தாலும் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மையின் சாட்சியம்மா, அதுதான் உண்மையின் சாட்சியம்மா, அந்த மாதிரி ஓகேங்களா. நம்பிக்கை, அதாவது கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை, நம்ம நல்லவங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க. உண்மையாக உங்கள் மனசு போல் ஒரு நாள் உங்கள் சுற்றி எல்லாமே நல்லதாக மாறும், ஓகேங்களா. இதுவும் நல்லதுக்கே. அதற்கு முன்னாடி அடுத்து வரக்கூடிய ஒரு நாட்கள் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருக்க போகுது நான் சொல்லணும் இல்லைங்களா. அதற்கு முன்னாடி நம்ம
நம்ம சேனலை பார்க்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் யார் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு பலம் சேர்க்கும். முக்கியமாக பணம் விஷயத்தில் தான் துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப அலுவலப்பட்டு இருப்பீங்க. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கு இல்லைங்களா? நீங்கள் ஒவ்வொரு நாளுமே மகாலட்சுமி அம்மனை வழிபாடு செய்தால் அன்றாட வாழ்க்கையே தொடங்கணும். வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்களா, நீங்கள் படுக்கையிலேருந்து எந்திரிக்கும் போது மகாலட்சுமி அம்மனுடைய ஒரு முகத்தை பார்த்து தான் நீங்கள் எந்திரிக்கணும். அது கலண்டராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபோன் இல்லை வால்பேப்பராக கூட வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி அவங்களுடைய பாடல்களையும் கேட்குறது நல்லது. அவங்க நம்ம வீட்டில் வாசம் செய்கிறாங்களோ இல்லையோ, அவங்களுக்காக நம்ம வாசம் செய்தாகணும். அதாவது அவங்க நினைப்பு உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவை பார்க்குறதுக்கு ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அல்லல்கள் தீர்த்து அன்புடன் அழைக்கின்றேன், என் வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுருங்க. அவங்க வந்துட்டாலே போதுங்க, வேறு எதையுமே நீங்கள் அவங்கக்கிட்ட வாய் திறந்து கேட்க வேண்டாம், எந்த வேண்டுதலும் வைக்க வேண்டாம், எல்லாமே சரியாகிடும், ஆட்டோமேட்டிக்காக சரியாகிடும். ஸோ உங்களுடைய அமைப்பு எல்லா வகையிலையுமே சரியாகிடுச்சு அப்படின்னா இந்த வழிபாடு அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத ஒன்றுனே சொல்லலாங்க. ஸோ இவங்களை வந்துட்டு வழிபாடு செஞ்சுருங்க. இந்த வீடியோ பதிவை பார்க்க முன்னாடி இந்த நாமத்தை 3 முறை சொல்லிடுங்க. முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. என்னப்பா உனக்கு வேறு வேலை இல்லையா, சாமி பேரை சொல்கிற, கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்கலாம். அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. நீங்கள் தெய்வத்தை வாழ்த்துறீங்க. ஓம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தினுடைய மொழி. இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வசப்படணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தையை உங்களுடைய தெய்வம், உங்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய தெய்வத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. ஸோ இதன் காரணமாக அவங்க உங்களுடைய மனசுக்கு கட்டுப்பட்டு அனுகிரகம் பண்ணுவாங்க. இப்போ புரிஞ்சது அப்படின்னாக்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம், அவங்க நாமத்தையும் சொல்லலாம், அது உங்களுடைய விருப்பம். தவறாக ஏதாவது பேசினேன் அப்படின்னா மன்னிச்சிருங்க. ஓகேங்களா? இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களே, உங்களுடைய தெய்வம் யாருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும். ஓகேங்களா? பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டுதல் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். மகாலட்சுமி தாயாரே, துலாம் ராசியில் துன்பங்கள் அப்படிங்கிறது விலகணும், அவங்களுடைய துயரங்கள் அப்படிங்கிறத போக்கி அவங்க துள்ளி வரக்கூடிய ஒரு மான் மாதிரி, ஓகேங்களா, தூய்மையான ஒரு அன்போட ஒரு சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு தூய்மையான ஒரு அன்போட ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு அருளுங்க. சரிங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். துலாம் ராசி அடுத்து வரக்கூடிய ஒரு நாட்கள் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, நவகிரகங்களுடைய ஒரு அமைப்பை பொறுத்து தான் உங்களுக்கு நம்ம பலன்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அது எங்கெங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு பலன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜோசியம் சொல்கிறேன், நானும் உங்களுக்கு பலன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாத நான் எதையும் பேச போகிறதில்ல. உண்மையை பேச போகிறோம். நல்லது ஒரு விஷயத்தை 4 பேருக்கு தெரியப்படுத்த போகிறோம். சித்திரை நட்சத்திரத்தில் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் விசாகத்தில் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம், இந்த நட்சத்திரங்களுடைய ஒரு ஆட்சி தான் துலாம் ராசி இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு கிரக நிலை உங்களுடைய பஞ்சம ஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் வக்ரகதியில் கூட்டணியில் அமர்ந்திருக்கிறாங்க. சந்திர பகவான் மனோகாரகன், சனி பகவான் கர்மகாரகன், தொழில்காரகன், ஆயுள்காரகன். ஓகேங்களா? நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு, அதாவது உங்களுடைய செயல்பாட்டுக்கு தகுந்த ஒரு பலனை உடனடியாக கொடுக்கக்கூடியவரே. இவர் எப்படி இருக்காரு அப்படின்னா வக்ரகதியில் இருக்கிறாரு. ஆல்ரெடி உங்களை பல விதங்களில் சோதனைக்கு உட்படுத்தினவர் வந்து இப்போ வக்ரகதியில் இருக்கிறது அப்படிங்கிறது உல்ட்டா. ஒன்றுமே இல்லை, ஒருத்தரை பிடிச்சி ஓங்கி அரைஞ்சிட்டிங்க, அவங்க கடுமையான ஒரு கோவக்காரர், திடீர்னு வந்துட்டு ஒரு மறதி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடித்தது எல்லாமே வந்துட்டு உங்கள் சண்டை போடுறதே அவர் மறந்துட்டார் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த ஒரு நிலைமையில் தாங்க இப்போ சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார், உங்களுக்கு நல்லதாக பண்ண போகிறாரு. அடுத்ததாக ரண ருண ரோகஸ்தானத்தில் நிழல் கிரகம், அதாவது பாம்பு கிரகமான ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், சுபகிரகம் இல்லைங்களா? ஸோ அவரோட சேர்த்து நிலத்துக்கு சொந்தக்காரன், அதாவது பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கூட்டணியில் அமர்ந்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக தொழில் ஸ்தானத்தில் நவகிரகங்கள் உள்ள முதல்வன் சூரிய பகவான், புத்திக்கு அதிபதி புதன் பகவான் வக்ரகதியிலையும், இவரோட நல்லதுக்கு மட்டும் இல்லை உச்ச நிலையில் ஒருத்தர் வாழ்க்கை போகுது அப்படின்னாக்கா சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும், இந்த 3 பேரும் கூட்டணியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவான். ஸோ உங்களுடைய ராசியில் கிரகநிலையுடைய அமைப்பு இப்படி இருக்குது, கூட்டணியில் இருக்குது. ஸோ இதன் காரணமாக பலன்கள் அப்படின்னு கேட்டினாக்க உங்களுக்கு இத்தனை நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள், அதாவது இந்த காரியத்தில் அதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு முட்டி மோதிட்டு இருப்பீங்க, அதில் இருந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்கி நல்லா நீங்கள் நினச்ச மாதிரி அந்த காரியம் அப்படிங்கிறது ஈடேறி வரும்.
இந்த வாக்கு வன்மையால் நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. தெய்வ சிந்தனைகள் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. பணவரவு அப்படிங்கிறது பண பிரச்சனையில் இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலக போகுது. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு 10 பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. அதுவும் சூரியனால் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். அடுத்ததாக தொழிலில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வளர்ச்சியை கொடுக்கும். பழைய பாக்கிகள் அப்படிங்கிறது வசூலாகும். முக்கியமாக வாகன யோகங்கிறது உண்டாகும். பழைய வாகனத்தை கூட மாற்றிடுவீங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகமான ஒரு அமைப்பு இருக்குது. ரொம்ப நாள் நடந்து போயிட்டுருக்கேன், ஒரு சைக்கிள் வாங்க கூட துப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் யோசிப்பீங்க. நீங்கள் பென்ஸ் காரை வாங்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்குள்ள அந்தளவுக்கு யோகமான ஒரு அமைப்பு. அதிர்ஷ்ட கதவு திறந்தாச்சு. நீண்ட நாட்களாக நடக்க முடியாது இருந்த காரியங்கள் எல்லாமே நடந்து முடியும். ஒவ்வொன்றும் நடக்கும், அடுத்தடுத்து நடக்கும். நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு. அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய நிர்வாக திறமை அப்படின்னு இருக்குங்கள்ல, மேல் அதிகாரக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். அடடா எப்பேற்பட்ட ஒரு திறமசாலிடா, இது தெரியாமல் போச்சே, இவனை போய் பயன்படுத்தி எப்படியா நம்ம பேர் பூங்களும் வாங்கிடலாம் அப்படியாச்சும் உங்ககிட்ட வந்துட்டு நட்பு பாராட்டுவாங்க. அடுத்ததாக சக ஊழியர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது மேலோங்கும். ஆல்ரெடி உங்களுக்குள்ளே இருந்த மனப்பிணக்குகள் அப்படிங்கிறது நீங்கும். அடுத்ததாக பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் சில பணிகள் எல்லாம் மேற்கொள்ள போகிறீங்க. முக்கியமாக நண்பர்களால் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் அப்படிங்கிறது அகலும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது தீரும். நகை நட்டு வாங்கிறதுக்கான யோகமான ஒரு அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் மனசில் இருக்கிறத மனம் விட்டு பேச வேண்டாம். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க உங்கள் மனசை வந்துட்டு இழுத்து பூட்டி ஒரு பெரிய பூட்டு போட்டு வச்சுக்கணும். ஆனால் அடுத்தவங்க சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளியில் போகக்கூடாது. அவங்க கேட்குற கேள்விக்கு அவங்களுக்கு நடவடிக்கை தகுந்த மாதிரி பதிலை சொல்லிவிட்டு நாசுக்காக இருந்தீங்க அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் அப்படிங்கிறது தேடி வரும். அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு வாய்ப்புகள் எல்லாம் பெற போகிறீங்க. பொருளாதார ரீதியாக உங்கள் கை ஓங்கும். அடுத்ததாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். மற்றவங்க எல்லாரும் பாராட்டக்கூடிய விதத்தில் அவங்க கல்வி வந்துட்டு மேம்படுங்க. இப்போ வரைக்கும் துலாம் ராசியினுடைய பொது பலன்கள் பார்த்தோங்க. இப்போ நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அவங்களுக்கு கூடுதல் விவரங்களாக இருக்கும். சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சில தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய சாதுரியமான பேச்சு தான் அதை வந்துட்டு சமாளிக்க முடியும். பொதுவாக நீங்கள் காரியங்களை ஈடுபடுறீங்க அப்படின்னாக்க திட்டமிட்டு தான் ஈடுபடணும். அதுலேயும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வாகனங்களில் பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நம்மக்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இருந்துட்டாலே போதுங்க, நாம் வந்துட்டு நம்மளை தற்காத்துக்க முடியும். அந்த வகையில் தான் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களுக்கு இருக்கு. அடுத்தாக சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விவகாரத்தையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மன வலிமை உண்டாகும். பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே போலவே எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யறதாக இருந்தாலும் கவனத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. எதிர்பாராத சம்பவங்களால் உங்களுக்கு இழுப்பறியாக இருந்த காரியம் இருந்துச்சு இல்லைங்களா, நடக்கவே நடக்காது அப்படின்னு தடைப்பட்டிருந்த காரியம் அப்படிங்கிறது நல்ல முடிவுக்கு வரும். இதுதான் கடவுள் நினச்சிட்டாரு அப்படின்னா நடத்தி கொடுத்துருவாரு. ஸோ துலாம் ராசிக்கு நல்லதொரு காலகட்டம் தான். அடுத்ததாக ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாங்க. அந்த பயணங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தில் உங்கள் மனசுக்கும் உற்சாகத்தை தருங்க. ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும். ஸோ சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா. அடுத்ததாக விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ஏதாவது தடங்கல்கள் ஏற்பட்டு அதுவும் நிலைக்காது, நீங்கிருங்க. தொழிலில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். அந்த உழைப்பு அப்படிங்கிறது நமக்கு சாதகமான பலனையும் நிறைய அனுகூலமான பலன்களையும் கொடுக்குங்க. இப்போது நம்ம உழைக்கிறோம் அப்படின்னாக்க அதுக்கு தகுந்த பலன் இருக்குது இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு கூடுதல் உழைப்பு அப்படிங்கிறதும் உங்களுக்கு அதீத பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். போட்டிகள் நீங்கும். எதிரிகள் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாமே காணாமல் போயிடுவாங்க. ஸோ எல்லா விதங்கள்லையுமே சந்தோஷம் நிலைக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா